ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு ஒரு நல்ல வீடியோ ஒன்று கிடச்சிது. சமீபத்தில் மதுரைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ நம்மளோட முன்னாள் முதல்வர் கிங் மேக்கர் நம்ம காமராஜர் ஐயாவோட வீட்டுக்கு போகிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அங்கே போனோம். வீடை ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. பழமை மாறாமல் ஐயாவோட வீட்டை ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. காமராஜர் ஐயாவோட ட்ரெஸ்ஸு, அவர் பயன்படுத்திய கட்டில், புத்தகங்கள், அவர் வாசிக்க புத்தகங்கள், சமையலுக்கு யூஸ் படுத்திய கரண்டிகள், எல்லா பொருட்களுமே வச்சுருந்தாங்க. அவரோட இறப்பு முதல் பிறப்பு வர எல்லா டீட்டெயில்ஸும் அழகாக வச்சுருந்தாங்க. காமராஜர் ஐயாவோட அம்மாவை ஸ்கூல் லைஃப்பில் காமராஜர் ஐயாவோட விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார், சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆனால் ஃபஸ்ட் டைம் அவரோட வீட்டுக்கு போய் அவரோட திங்ஸை பார்த்து, அவங்களோட அம்மாவை ஃபோட்டோவில் பார்த்து, அவர் எங்கெங்கே போனார், எப்படிலாம் வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம 6th 7th 8th படிக்கும்போது ஃபுல்லாக காமராஜர் ஐயா, காமராஜர் நினைவு நாள் அப்படின்னா அவங்களோட இதெல்லாம் எடுத்து படிக்கும்போது நமக்கு என்ன தோணும், இப்படி ஒரு தலைவர் இருந்தார். ஆனால் நமக்கு வந்து பல தலைவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. ஆனால் அவரோட வீட்டுக்கு போய் அவரோட திங்ஸ் முதற்கொண்டு பார்த்துட்டு வந்தது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்குது. அதை நான் உங்களுக்காக அந்த ஃபோட்டோஸ் வந்து என்னால் ஒரே மாதிரியாக எடுத்து கொண்டு வர முடியலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்காக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய குழந்தைகளையும் காமராஜர் ஐயா முன்னாடியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். நான் அந்த ஃபோட்டோ எப்போதும் பத்திரமா வச்சுப்பேன். அப்புறம் அந்த வீட்டை யார் புதுப்பிச்சா, அது யார் திறந்து வச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் கல்வெட்டாக வச்சுருந்தாங்க. அது கூடவும் என் குட்டி பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. நான் இதுலேருந்து ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மக்களே, பாய்.